ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு டே அவுட் தான் பார்க்க போகிறோம். டைம் கரெக்டாக இப்போ மதியம் 2 o'clock ஆகுது. 2 o'clock இல்லை, ஒரு 2:30 கிட்ட ஆயிடுச்சு. சரியா, சடன் பிளானிங் தான். திடீர்னு தான் முடிவு பண்ணி ஒரு மூவி டேட் போகலான்னு கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலாக மூவி வந்து தலைவன் தலைவி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆசையே போயிருச்சு. அப்போ திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி போகலாம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock மேலே ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் இப்போவே கிளம்புறோம். கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுமாதிரி ஜுடியோ போகலான்னு சொல்லி அது ஒரு பிளான் இருக்குது. இந்த வீடியோவில் ஷாப்பிங்கும் இருக்க போது, ஒரு மூவி டேட், ஒரு அவுட்டிங் டே அவுட் மாதிரி தான் போக போகுது. இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன், புர்காலாம் போட்டுட்டேன். இப்போ சின்னதாக யூடியூப் ஷார்ட்ஸ்க்காக ஒரு கெட் ரெடி வித் மீ எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கிளம்புறதுக்காக திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மாலில் தான் மூவி புக் பண்ணியிருக்கோம். புக் பண்ணலை, அங்கே போய் தான் புக் பண்ண போகிறோம். மால் போகிறதுனால கொஞ்சம் ஹெவியாக நான் அதெல்லாம் போடுவேன். இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மால் போகிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக. என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இது லாக்மேயோட சன் எக்ஸ்பெக்ட் சூப்பர் மேட்டு சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் போடுவேன். இதுக்கு மேலே இந்த காம்பேக்ட் பவுடர் போடுவேன். இது வந்து ஹெல்த் அண்ட் க்ளோவோடது. ஐஷேடோ வந்து நான் எப்பயுமே போட மாட்டேன். இந்த மாதிரி மால், மேரேஜ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இப்படி போகும்போது தான் ஐஷேடோ யூஸ் பண்ணுவேன். ஐஷேடோ ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இப்போ வரைக்கும் இதுதான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் லிப்ஸ்டிக் வந்து சுகர்லேருந்து இந்த ஷேடு. இது வந்து ஒரு நியூட் ஷேடு. ஒரு நல்ல நியூட் ஷேடில் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். நியூட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து லிப் லைனர் போட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த லிப் லைனர் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. அப்புறம் எப்பவும் போல் ஐ மேக்கப்புக்கு ஐலைனர், ஐப்ரோ பென்சில், இவ்வளோ தான். டோட்டலாக இதை வச்சு தான் இப்போ நான் கெட் ரெடி வித் மீ எடுக்க போகிறேன். சின்னதாக ஷார்ட்ஸ்க்காக எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி பார்த்துருக்கேன். இப்போ டக்குன்னு குயிக்காக கிளம்பிடலாம். ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணுறதுனால ட்ரைபாட் யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ண போகிறேன். சரியா, இப்போ நான் புர்காவும் வியர் பண்ணிட்டேன். சிம்பிளாக இந்த ஹேண்டுக்கிட்ட மட்டும் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு புர்கா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஷால் என்னோடய வீடியோஸில் மோஸ்ட்லி நான் நிறைய வீடியோஸில் இந்த ஷால் தான் போட்டிருப்பேன். அது எதனாலனா இந்த ஷால் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது வந்து நம்ம பொட்டிக்கில் சேல்ஸ் பண்ணுற ஷால் தான். இந்த கலர் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுனால மோஸ்ட்லி வெளியில் போகும்போது இந்த ஷாலு, அப்புறம் ஒரு பிங்க் கலர், இந்த மாதிரி பிளைன் ஷால்ஸ் தான் இப்போலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து மலாய் ஷிஃபான் ஷால். இந்த மாதிரி ஷால் உங்களுக்கு வேணும்னா நம்ம பொட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. நம்ம பேஜோட இன்ஸ்டா லிங்க் பயோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். பார்த்து உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் புர்காலாம் வியர் பண்ணிவிட்டேன். மோஸ்ட்லி புர்காலாம் வியர் பண்ணிவிட்டு ஷால் வந்து ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் கிளம்புவேன். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட வேண்டியதான். கிளம்பிட்டு வந்து பார்க்குறேன். அண்ட் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரைபாட் பற்றி சொல்லுங்கன்னு. சரி, இந்த வீடியோவிலே ஷேர் பண்ணிடலான்னு நான் இந்த வீடியோவில் எடுத்துட்டேன். இந்த ஒரு ட்ரைபாட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் வாங்கலை. இது வந்து கடையில் போய் ஷாப்பில் நேரில் பார்த்து தான் வாங்கினேன். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் நம்மளுக்கு தேவையில்லை. இது கூட ரிங் லைட்லாம் எதுவும் வரல. தனியாக தான் நான் வாங்கியிருந்தேன். ரிங் லைட்லாம் நான் எதுவும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ட்ரைபாட் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சா நான் சிமிலர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக ஒரு வழியாக ரெடி ஆகிட்டேன். ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே கிளம்புனேன். ஆனால் அந்த வீடியோ இன்னும் நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த வீடியோ போடுறதுல எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. அந்தளவுக்கு நல்லா வந்துச்சானோ எனக்கு தெரியலை. அதனால அதை நான் இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணலை. வேணா எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சா மேபி பண்ணுவேன். உள்ளே கிளம்புற வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை வெளியில் செம்ம கிளைமேட்டு, மழை பெஞ்சிருக்குன்னு. வெளியில் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதை விட பெரிய அதிர்ச்சி, துணி காய போட்டிருந்தேன். வீடெல்லாம் பூட்டியாச்சு, இதுக்கு மேலே என்னத்தை விடு பார்த்துக்கலான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லவும் மனசை தேத்திக்கிட்டு தான் கிளம்புனேன். அதுக்கு முன்னாடி நம்ம பக்காவாக கிளம்பி எல்லாம் பண்ணி ஒரு சண்டையாகி போச்சு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். அதோட நான் வரவே இல்லை, எங்கேயும் வரலன்னு சொல்லி உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு வழியாக பேசி சமாதானம் ஆகி ஒரு 3-3:30 கிளம்ப வேண்டியது வீட்டை விட்டு வரையில் 4:30 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே கிளம்பியிருக்கணும். ஆனால் சண்டை ஃபைனலாக எப்பவும் போல் என் ஹஸ்பண்டே சாரி கேட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் அவங்கக்கிட்டலாம் ஒன்று கேட்குறேன். உங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு இருக்கீங்க, சண்டை வந்துச்சுன்னா யார் ஃபஸ்ட்டு வந்து சாரி கேட்பா? தப்பே செய்யலைனாலும் அது வந்து ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் கேட்பீங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கேட்பாங்களான்னு? எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தான் கேட்பாங்க. அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன். ஈகோ வந்துட்டு 2 பேருக்குமே ஈகோ இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டாக உடைக்கிறது வந்து என்னோடய ஹஸ்பண்டாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் தான் நான் இறங்கி வருவேன். அவங்களே சாரி கேட்குறாங்க தப்பே பண்ணாமன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி அதை சமாதானப்படுத்தி அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வருவோம். வழக்கம் போல் இந்த சென்னை டிராஃபிக்கில் மாட்டிடக்கூடாதுன்னு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பணும்னு நினச்சோம். சரி ஓகே எப்படியோ கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஜுடியோ வேறு போகணும்ல, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலே எனக்கு லைட்டாக பசியும் எடுத்துருச்சு. மெயினாக வந்து எனக்கு டீயும் பட்டர் பிஸ்கட்டும் சாப்பிடணும் போல் ஒரு கிரேவிங்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பஜ்ஜி சுட சுட போடவும் இதை பார்க்கும்போதும் ஒரு கிரேவிங்ஸு. சரி இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ பட்டர் பிஸ்கட் சாப்பிட்லான்னு இதை வாங்கிட்டேன். ஃபைனலாக கிரேவிங்ஸாக இருந்தால் இந்த பட்டர் பிஸ்கட்டையும் வாங்கியாச்சு. ஐயோ இந்த பட்டர் பிஸ்கட் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. பட் டீ வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட்டர் பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சீக்கிரமே கிளம்பிட்டோம் அந்த இடத்த விட்டு. அவ்வளோதான் கைஸ், டீலாம் குடிச்சாச்சு. இப்போ நேராக மூவி தான், கிளம்பியாச்சு. செல்வா எங்கேம்மா போகிறோம்? ஷாப்பிங். மூவிங் போகிறோமா? சரிம்மா. ம் ம் போதுமா? ரொம்ப பாசம்தான். எப்படியோ என் ஹஸ்பண்டை பேசி கன்வின்ஸ் பண்ணி ஜுடியோ வந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு லேட் ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலான்னு பிளானையே சேஞ்ச் பண்ண பார்த்தாரு. நான் விடலை. ஜுடியோ போயிட்டு மூவி லேட்டானாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஜுடியோ போகணும். கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. 99 ருபீஸ்க்கு என்னென்ன திங்ஸ்லாம் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணேன். அது வந்து இன்னுமே போஸ்ட் பண்ணல. ஏன்னா அந்த லாங் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதனால தான் இன்னுமே போஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். நிறைய ஐட்டம்ஸ் வந்து 99 ருபீஸ்க்கே கிடச்சிச்சு. கலெக்ஷன் தான் எக்கச்சக்கம். நிறைய பேர் வந்து ஃப்ரீயாகவே லிப்ஸ்டிக் போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. எப்படி அந்த இடமே வந்து கலைஞ்சு கிடக்கு பாருங்கள். அவ்வளோ லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் இருந்து லிப் கிளாஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் லிப்ஸ்டிக் வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் இருக்காது, வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்காது. நம்ம போட்டோன்னா அது சீக்கிரமே வந்து அழிஞ்சிரும். அந்த லெவலில் தான் இருந்துச்சு. நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு நியூட் கலரும் ப்ரௌன் ஷேடும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு ஷாப்லேயுமே அது எனக்கு இங்கே தான் கிடச்சிச்சு. ஃபைனலாக அதையும் எடுத்துட்டேன். அப்புறம் மேக்கப் ரிமூவர் 99 ருபீஸ்க்கே கிடச்சிச்சு. எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதையும் நான் வாங்கி. மெயினாக நான் வந்து வாயை பொழந்துட்டு பார்த்தது இந்த ஜுவல்லரி கலெக்ஷன் தான். எல்லாமே 99 ருபீஸ்க்கு தான் போட்டிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இயரிங்ஸு, ரிங்கு, ப்ரேஸ்லெட்டு எல்லாமே 99 ருபீஸ்க்கு. இந்த குட்டியான க்யூட்டான பேக் கூட 99 ருபீஸ் தான். அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்லிப்பராக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வச்சுருக்கேன். ஆனால் போடுறது என்னமோ ஒரே ஒரு ஸ்லிப்பர் தான். ஆனால் வச்சுருக்கிறது அழகழகாக நிறையா வச்சுருப்பேன். கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து என்னோடய ஸ்லிப்பர்ஸ் இல்லை ஃப்ளாட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாமே வந்து ஆஃப்லைனில் வாங்கினது தான், ஆன்லைனில் வாங்கினது இருக்காது. நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அழகழகாக ஃப்ளாட்ஸ் இருந்துச்சு. சரி போய் ட்ரெஸ் ஏதாவது பார்க்கலாமேன்னு சொல்லி மேலே போயிருந்தால் நிறையா டாப்ஸ் வந்து சேலில் இருந்துச்சு. இந்த மாதிரியான வீநெக் பேட்டர்ன்லாம் 399K இருந்துச்சு. ஆனால் நான் எனக்கு ட்ரெஸ் வாங்குகிற பிளானில் போகலை. அதனால் நான் அது வாங்கவும் இல்லை. சல்வாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பணும்னு சொல்லி விரட்டி பிடிச்சி எங்களை கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சரி பில் போடலாமேன்னு போனால் அங்கே நிற்கிது அவ்வளோ பெரிய க்யூ. சரி என் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் பில் போடுங்க, நான் போய் அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கணும். நிறைய வீடியோஸ் வந்து நான் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுக்கலை, அதை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் நிறையா லிப் கிளாஸ், அந்த லிப் மூஸ் அதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து வாங்கலை. சும்மா எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்களேன்னு நம்மளும் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வைப்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கிடச்சிச்சு. ப்ளூ கலர் ஐலைனர் இருந்துச்சு. நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை விட்டுட்டு என்னால் வரவே முடியல. திரும்ப போய் நான் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. 99 ருபீஸ்க்கு பரவாயில்ல தானே. ஸ்டட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு.
அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பில் போடுற டைமுக்குள்ளே நான் அவ்வளோ திங்ஸ் பார்த்தேன். இடையில 2 கிளிப்பு கூட திரும்ப எடுத்துகிட்டு போய் பில் போட கொடுத்தேன். அப்புறம் மேக்கப் பவுச்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே வாங்கலை, வீடியோஸ்க்காக சும்மா பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஜுடியோவில் சரி எல்லாருமே லிப்ஸ்டிக் லிப் பாம்னு சொல்லி போட்டு பார்க்குறாங்க. நானும் ஒரு லிப் கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் ரொம்ப ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்ல வேளை நான் வாங்கலை அதை அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சு. ஒரு வழியாக மால் ரீச் ஆகியாச்சு. என்ன தான் ஜுடியோவிலேருந்து சீக்கிரம் கிளம்புனாலும் இந்த டிராஃபிக்கில் மாட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு மாலுக்கு வந்து படம் பார்க்குறதுக்குள்ளே ஒரு கால்வாசி படம் ஓடிடுச்சு. நான் சரி vlog எடுக்கிறதுனால அந்த டைட்டில் எப்படியாவது ஷூட் பண்ணணும்னு சொல்லி தான் சீக்கிரம் போகணும்னு சொல்லி வந்தோம். ஆனால் பாதி படம் ஓடிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன தான் லேட்டானாலும் அந்த ஸ்டார்டிங்கில் ஸ்நாக்ஸ் வாங்காமல் போக மாட்டோம். உள்ளே போனதும் சரி செக்கிங்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் நான் முன்னாடியே யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா இடையில என்னால் எந்திரிச்சு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா பாதியில் எந்திரிச்சு வர முடியாதுல்ல. இன்டர்வலில் தான் வருவேன் ஒவ்வொரு டைம். அதுவும் வர சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா உள்ளே உட்காந்துப்பேன். ரெஸ்ட் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ரெஸ்ட் ரூம் மாதிரியே ஃபீல் ஆகலை எனக்கு. அவ்வளோ ப்ராப்பராக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி சிந்தினா கூட தண்ணி கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லி வைப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. க்ளீனாக இருந்துச்சு. சரி நம்ம ஒரு செல்ஃபியை போட்டுட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு நேராக வந்தால் என் ஹஸ்பண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு நேராக உள்ளே படம் பார்க்க போயிட்டோம். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவி இன்டர்வல் விட்டதுக்கப்புறம் வெளியில் மாலை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் பிவிஆரில் தான் மூவி புக் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி பிவிஆரில் தான் புக் பண்ணுவோம். வேறு எங்கேயும் நான் போனது கிடையாது. படம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக போய் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் மூவி முடிஞ்சு வரும்போது மாலே ஆல்மோஸ்ட் காலியாயிருச்சு. நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாலை. எங்களுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. சரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம். இங்கே விளையாடுற இடத்துல விளையாட வச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். சல்வா காலில் ஒரு கொலுசை சரி நம்ம வந்த இடத்தெல்லாம் திருப்பி போய் ஒன் டைம் செக் பண்ணலாமேன்னு சொல்லி திரும்ப சல்வாவை கூட்டிகிட்டு ஒரு டைம் செக் பண்ணுறதுக்காக போவோம். ஃபைனலாக அந்த இறங்கும் போது தான் பார்த்தோம் ஒரு காலில் கொலுசு இல்லையே அப்படின்னு. அவளுக்கும் சொல்ல தெரியல, சின்ன பிள்ளை தானே, எங்கேயே விட்டோம் என்னன்னு தெரியலை, சுத்தமாக தெரியலை. நாங்களும் சுற்றி ஃபுல்லாக தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. அங்கே போயிட்டு கண்ட்ரோல் ரூமில் போயிட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு சிசிடிவியில் செக் பண்ணி என்னன்னு சொல்லுங்கள், நாளைக்கு தான் சொல்லுவோம், கால் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு கொலுசு கிடச்சிச்சின்னா கால் பண்ணுவோம், கிடைக்கலனாலும் கிடைக்காது, கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன தான் ஆச்சு, கொலுசு கிடச்சிச்சா இல்லைன்னு இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ குட்டியாக ஒரு ஜுடியோ ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாமா. இது நெக்ஸ்ட் டே எடுத்தது. ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தோம். சரி குயிக்காக அந்த வீடியோவை எடுத்துடலாம். எந்த திங்ஸுமே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. குயிக்காக உங்கள்கிட்ட காமிச்சிடலான்னு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சல்வாவுக்கு தான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன், நிறையா வாங்கியிருந்தேன். சேலில் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 ட்ரெஸ் கூட 299க்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த குட்டியான ஃப்ராக் இதுவுமே ரொம்ப க்யூட்டாக ஃப்ளோரல் பேட்டர்னில் இருந்துச்சு. இதுவுமே 299 தான். மோஸ்ட்லி எல்லாமே 299 வாங்கியிருந்தேன். சல்வாக்கு ட்ரெஸ் பிக் பண்ணும்போது ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவளுக்கு வளர போட கரெக்டாக இருக்கும். நிறையா ட்ரெஸ் ஆசையாக எடுக்கிறோம், ஆனால் அது சீக்கிரமே பத்தாமல் போயிடுது. அதனால் இந்த தடவை உஷாராக ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டிஷர்ட்டு, ஃப்ராக்கு, அப்புறம் இந்த வெஸ்டர்ன் டைப்பில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு அதுதான் பிடிக்கும், வெஸ்டர்ன் டைப்பில் போடுறது. பசங்க ட்ரெஸ்ஸு, ட்ரௌசர் ஷர்ட்லாம் போடுறதுலாம் நல்லாயிருக்கும் அவளுக்கு. அப்புறம் இந்த பிளாக் கலர் டாப் ஒன்று வாங்கியிருந்தேன், இதுவும் 299 தான். அதுக்கப்புறம் இந்த குட்டி கவுனு 299 ரேட்டில் தான் இதையுமே எடுத்திருந்தேன். இன்னுமே நிறையா அவளுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். இனிமேல் அடுத்த தடவை போகும்போது நம்ம பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகலை, வீடியோ எடுக்கிறதுக்காக போனதுக்கே இவ்வளோ பர்ச்சேஸ் செலவாயிருச்சு. ஹஸ்பண்டுக்கு 2 டிஷர்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக் 99 ருபீஸ்க்கு நான் காமிச்சிருந்தேன்ல, அதில் நான் வாங்கிட்டேன். பிளாக் கலர் ஒன்று வாங்கினேன், அப்புறம் அந்த க்ரீம் கலர் ஒன்று வாங்கினேன். ரெண்டுமே வாங்கிட்டேன்.
ஏன்னா இது வந்து என்னோடய ஏர்பாட்ஸ் என்னோடய ப்ரூச்சஸ் அதெல்லாம் வந்து பேக்கில் செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிப்ஸ்டிக் கூட அதில் அழகாக ஃபிட் ஆகுது. லிப்ஸ்டிக்கு சின்ன சின்ன ஐட்டம் வந்து பேக்கில் போட்டால் மிஸ் ஆகிடும்னு நினைப்போம். அதை வந்து இதில் போட்டு நம்ம பேக்கில் வச்சோம்னா எடுக்கிறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஜுடியோ பிராண்ட்லேருந்து ஒரு லிப் பாம் வாங்கியிருந்தேன். அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஓகே தான். அப்புறம் இந்த வைப்ஸ் வந்து நான் எப்போவுமே வச்சுருப்பேன், தீர்ந்துருச்சு. அதனால் திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். 2 வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 29 rupees தான். அதனால் 2 வாங்கிட்டேன். இந்த பர்ஃப்யூம் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்காக வாங்கினது. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியலை. எனக்கு அந்தளவுக்கு பர்ஃப்யூமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவாக இருந்துச்சு. நிறைய பேர் பர்ஃப்யூம் நல்லா யூஸ் பண்ணுறவங்க சொல்லிடுவாங்க இது என்ன ஸ்மெல் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரியலை. ஜுவல்லரியில் இந்த பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 2 பிரேஸ்லெட் இருந்துச்சு. நார்மல் குட்டி குட்டி செயின் வச்சு ஒரு பிரேஸ்லெட், அப்புறம் அந்த பெரிய பிரேஸ்லெட். மேக்கப் ரிமூவரும் வாங்கியிருந்தேன். 99 rupees தான் இது. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் ஒன்று வாங்கியிருந்தேன். 49 rupeesக்கு சூப்பராக ரிமூவ் பண்ணுது. ஒரு வைப்லேயே அழகாக ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இதுவும் வாங்கியிருந்தேன். இது வந்து 49 rupees தான். இந்த கிளிப்பு வந்து லாஸ்ட் மினிட்ல எடுத்து பில் போட கொடுத்தது. கிளிப்பு மட்டும் எத்தனை தான் வச்சுருந்தாலும் அது எப்படி காணாமல் போகுதுன்னே தெரில. என்னோடய கிளச்சஸ் எல்லாமே மோஸ்ட்லி காணாமல் போயிருச்சு. அதனால தான் இது மெயினாக வாங்கினேன் லாஸ்ட் மினிட்ல. நான் தேடிட்டு இருந்த ப்ரௌன் ஷேடும் அதுக்கப்புறம் ஒரு நியூட் ஷேடும் 2 நெயில் பாலிஷுமே நான் வாங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஒரு 2 கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன், வீடியோஸ் எடுக்கும் போது யூஸ் பண்ணுவேன். ரேராக தான் யூஸ் பண்ணுறதுனால நான் எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 49 rupees தான். அந்த 49 rupeesக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஃப்ளாட்ஸில் வந்து இந்த ஒயிட் கலர் எடுத்திருந்தேன். என்கிட்ட ஒயிட் கலர் தான் இல்லை, அதனால தைரியமாக இந்த கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய கால் வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகும், அந்த ஸ்லிப்பர் வந்து நிறைய அழுக்காயிடும். இது வந்து நான் ப்ரைஸ் வந்து சேலில் போட்டிருந்ததே தெரியலை. அந்த ப்ரைஸே பார்க்காம ஒரிஜினல் எம்ஆர்பியை வச்சு தான் நான் எடுத்தேன். வீட்டுக்கு வந்தது தான் சேலில் என்ன ரேட் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தோன்னா ஹாப்பி ஆயிடுச்சு. 149க்கு தான் வாங்கியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சன்ஸ்க்ரீன் வைப்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அவ்வளோதான், இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடலாம் தான் இந்த வீடியோ. இது வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக, இந்த லாங் வீடியோவில் பார்க்குறவங்களுக்காக. இது வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மீஷோவில் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இது வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கு இல்லைனா ப்ராடக்ட் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு நைரா கட் குர்த்தி. ஷார்ட்ஸில் அஃபோர்டபுள் அவுட்ஃபிட்ஸ் ஃப்ரம் மீஷோ அப்படிங்கிற மாதிரி சீரிஸ் மாதிரி ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக வீடியோஸ் பார்க்க. இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மால்லேருந்து கால் வந்துச்சு, உங்கள் கொலுசு கிடச்சிருச்சு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. இந்த கொலுசை வந்து ஒரு கஸ்டமர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க இந்த கொலுசை பார்த்து எடுக்கும் போது அங்கே கொடுக்குறதுக்கு யாருமே இல்லையா, மால் எம்டியாக இருந்துச்சான். அதனால் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மறுநாள் கால் பண்ணி மெனக்கெட்டு வந்து இந்த கொலுசை கொடுத்துட்டு போயிருக்காங்க. செம்மல்ல அந்த கொலுசை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலுசை வந்து நான் போட்டு விடலை, அவளுக்கு கொலுசையே மாற்றிட்டேன். அது வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் என்ன கொலுசு வாங்கியிருக்கேன்ட்டு. அவ்வளோதான் கைஸ், இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்குமே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.